ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து இனி நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கல வாங்க. சிந்து தனியாக கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வந்து, டாக்டரை பற்றியா நான் தனியாக ஊட்டிகிட்டு வந்துட்டேன், வா போகலாம் அப்படின்னு வாங்க. உடனே சிவா கோவப்பட்டு சிந்து கன்னத்திலே பல்லார் நிறைஞ்சிட்டு நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏடுறாங்க. இங்கே பாரு சிந்து, கொஞ்ச நேரத்தில் நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? சாரி டாக்டரு, அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் தான் அது மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு நினச்சி நீ ரொம்ப பயந்துட்டு போகல, நீ கண் கலங்குறத பார்த்தாலே தெரியுது, சாரி டாக்டர்ன்றாங்க. டாக்டர் உன்னை அவ்வளோ சீக்கிரம் தனியை விட்டு போக மாட்டேன்னு சமைக்கிட்ட கலாய்ச்சிட்ருக்காங்க. அப்புறம் பைரவி இருந்துட்டு, என்ன காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளைக்கிட்ட பேசுனியா அப்படின்றாங்க. நீ பேசின கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்படியா, போயிட்டு வா, அம்மா கிட்ட கேட்கணும், கண்டிப்பாக அத்தை அனுப்புவாங்க, சரி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இசைக்கு இருந்துட்டு, அக்கா நான் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டேன்க்கா, கண்டிப்பாக அவன் கோவிலுக்கு வரமாட்டான். அப்படியாடா? ஆமாக்கா, கண்டிப்பாக வரமாட்டான், நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்ட்டு இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மான்றாங்க. சொல்லிட ஆறுமுகம், ரொம்ப சந்தோஷமாக இருக்க. இல்லைம்மா, நம்ம விவசாயத்தில் நல்லாவே எல்லாம் லாபம் தாமான்றாங்க. அது இல்லாத விவசாயத்தில் ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுன்றாங்க? விவசாயத்தில் நம்மளை ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்கம்மா. அது இல்லாத நம்ம விவசாயம் நல்லாவே டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட்க சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும். மகாவுடைய ஹஸ்பண்ட், இதுக்கு காரணமே பைரவி தான். பைரவி மட்டும் அந்த வாழைத்தாரில் அவ்வளோ லாபத்தை நம்மளுக்கு கொண்டு வரலின்னு எல்லாமே நஷ்டமாக போயிருக்கும் நம்மளுக்குன்ட்டு பைரவிக்கு எல்லாம் நன்றி சொல்கிறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.